ஹாய் சகோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் கேட்கறது தான். கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்ம நியூவா ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். இதுவும் ரிவெஞ்ச் பேசுற ட்ராமாவ தான். எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு கூடாரம் மேல இருந்துட்டு அப்படியே கீழ விழுற மாரி காமிக்கிறாங்க. இந்த ஜென்மத்தில என்ன வந்துட்டு நீங்க ரொம்ப பழி வாங்கிட்டீங்க, துரோகம் பண்ணிட்டீங்க. அதே நேரத்தில என்னால அனுபவிக்க முடியாத கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சேன். எனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அத உங்களுக்கு நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லி கீழ விழுந்து இறந்து போறா. அவளோட கையில ஒரு ஜேடு இருக்கு. இந்த பொண்ணு ஏன் இறந்து போனா அப்படிங்கிற விஷயத்த இப்ப நமக்கு காமிக்கிறாங்க. இளவரசர் அதாவது இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னொரு பொண்ணோட கொஞ்சம் அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஜென்மத்தில அதாவது இறந்து போன ஜென்மத்தில கண்ணு தெரியாம இருந்திருக்கு. அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க பண்ற விஷயங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஏன்னா கண்ணு சுத்தமா அந்த பொண்ணுக்கு தெரியாது. அப்படி எடுத்துட்டு வந்துட்டு ஸ்வீட்லாம் எடுத்து கொண்டு வந்து குடுக்கும்போது, அங்க தான் அந்த பொண்ணு இருக்கு. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காய்ங்க. அந்த பொண்ணுக்கு லைட்டா சவுண்ட் கேட்குது. "என்னடா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல அது தனியா அந்த காத்துல ஆடுது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ணு அப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லுது. என்னன்னா, "நான் வந்துட்டு பிரெக்னன்ட்டா இருக்கேன். நீங்க அப்பாவா போறீங்க." அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லும்போது, இத கேட்டுட்டு இருந்த அந்த அஃபேர்ல இருந்த பொண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு செம்ம கடுப்பாகுது. அந்த நேரத்துல ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, "கொஞ்சம் அமைதியா இரு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன் ஹீரோயின அழைச்சு கொண்டு வெளியில கொண்டு விட்டுர்றான். "பனியில வேற நீங்க நடக்க வேணாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இதே நேரத்துல இன்னொரு இடத்த காட்டுறாய்ங்க. எவனோ ஒருத்தன் வந்துட்டு ஆயுதங்கள்லாம் பத்தின விஷயத்த வேற யாருக்கோ எழுதி அனுப்ப பார்க்குறான். அந்த நேரத்துல அங்க ஒரு ஆள் வந்துட்டு அவன போட்டு தள்ளிட்டு, மாசா "இந்த இதெல்லாம் யாருக்கு அனுப்ப போற? நான் பேரரசோட தனிப்பட்ட குரூப்ப சேர்ந்தவன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உண்மைய நீ சொன்னீன்னா நல்லாருக்கும்." அப்படிங்கும்போது, அவன் அந்த பேப்பர எடுத்து தின்னு முழுங்க பார்க்குறான். உடனே அந்த பேப்பர புடுங்கிட்டு, அவன் கழுத்த அறுத்து கொன்னுட்டு, "ஓஹோ! இந்த ஆயுதங்கள்லாம் யாரோ பேரரசருக்கு தெரியாம யாருக்கோ விக்கிறாங்க போலயே." அப்படின்னு அந்த எட்டத்தையே கொளுத்தி விட்டு அங்கிருந்து மாசா நடந்து வரான் பாருங்க. எனக்கு என்னமோ இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோவா இருப்பானோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. அங்க கொளுத்தி விட்டு வந்தான்ல, நேரா வந்துட்டு இன்னொரு பொண்ண தான் பார்க்க வரான். இவன் வந்துட்டு சிஸ்டர் அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாய்ங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்க நடந்துக்கிற விதத்திலேயே நமக்கு தெரியுது. இவங்க 2 பேருமே ட்வின் சிஸ்டர் அப்படிங்கிற மாரி தான் சொல்லிட்டு இருக்காய்ங்க. ஆனா இவங்க ஒண்ணா பிறக்காதவங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கேயே நமக்கு லைட்டா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்ன வேலை என்னாச்சு? போன இடத்துல யாரையும் கொலை பண்ணாமலாம் அவனால வர முடியாதா? அது மட்டும் இல்லாம நம்ம வேலையில இருக்கும்போது எந்த உறவுக்குமே இங்க சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த அளவுக்கு ரகடெல்லாம் நடந்துக்காதீங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தானுங்க தெரியுமா? இந்த ஆயுத கிடங்குல இருந்துட்டு ஆயுதங்கள்லாம் வேற யாருக்கோ கொண்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அது எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. இதில ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி இத பத்தி நான் விசாரிக்க ஆரம்பிக்கிறேன். அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது. இவங்க சீக்ரெட் மீட்டிங் போறாய்ங்க அப்படிங்கிற மாரி தோணுது. அதில வர்றவன புடிச்சா, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மள தெரிஞ்சுக்கலாம். சரி ரொம்ப எதுவும் அடிபட்டுருச்சா? அப்படி அடிபட்டிருந்தா மருத்துவர பார்த்து மருந்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன சொன்னீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலையில இருக்கும்போது பந்த பாசத்துக்குலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லன்னு சொன்னீங்க. திடீர்னு என்ன அக்கறை? போட்டுக்கோன்னா போட்டுக்கோ. என்கிட்டலாம் அதிகமா எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவைங்க பாட்டுக்கு அசால்ட்டா போறாய்ங்க. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது, அவங்க ரூம்குள்ள யாரோ வந்திருக்க மாரி தோணுது. அவங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. அதனால யாராவது வந்திருக்காங்களா அப்படின்ட்டு போயிட்டு பார்க்க போகும்போது, வழக்கம் போல ஊதுபத்தியில மயக்க மருந்து கலந்து வச்சுர்றாய்ங்க யாரோ. அந்த மயக்கத்துல வந்துட்டு அவங்களும் அப்படியே படுத்து தூங்குறாங்க. யார் இந்த வேலைய பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட அஃபேர்ல இருந்துச்சுல்ல அந்த புள்ள, அதுதான் பண்ணியிருக்கு. அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறதே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அப்படியே குழந்தை பொறந்தாலும் அது எனக்கு தான் பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல கத்தி எடுத்து குத்த போகுது. அந்த இடத்துல டபுக்குன்னு நம்ம இளவரசர் உள்ள புகுந்து தடுத்துட்டான். தடுத்து திருப்பி கத்தி வச்சு மூஞ்சில ஒரு கிழிச்சல் போட்டு, அவ கத்து கத்துன்னு கத்துறா. நீங்க எப்படி இத எனக்கு பண்ணலாங்கும்போது, உனக்கு அறிவே இல்லையா? நான் கூட கொஞ்ச நேரத்துல நெனச்சுட்டேன். இவன் உண்மையா ஹீரோயின லவ் பண்றானோ அப்படின்ட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. அவளுக்கு பிறந்த நாள் வர்றதுக்காக தான் நான் அந்த கோபுரமே கட்டிட்டு இருக்கேன். அந்த கோபுரத்துல வச்சு தான் அவளோட அந்த 18வது வயசு வந்துட்டு நிறைவேத்தி ஆகுது. அப்படி ஆகும்போது தான் அவளோட சொத்துக்கள் எல்லாம் எனக்கு வரும். அவசரப்பட்டு அவள கொன்னுட்டினா, நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். எனக்கு அவ சொத்து முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் அமைதியா இருந்தேன். நீ பாட்டுக்கு லூசுத்தனமா எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்கான். அட பாவி பயல! அப்போ உனக்கும் லவ் இல்லையா? ஹீரோயினுக்கு மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு நம்ம இளவரசர தான் தேடுறாய்ங்க அவங்க ஹஸ்பண்ட. வந்துட்டு அவன் பக்கத்திலேயே இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் இருக்கான். ஆனா, அவன் இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறான். அவன் வந்துட்டு எனக்கு ஏதோ கெட்ட கனவு கண்ட மாரி இருக்கு. நாம நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி அந்த புள்ள சொல்லும்போது, ஆமாமா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாரி அவன் நடிச்சு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா, அந்த ஆயுதம் கடத்தல்ல ஈடுபட்ட ஒரு ஆள புடிக்க போன இடத்துல, கரெக்ட்டா நம்ம மாஸா கொளுத்தி விட்டு வந்தான்ல நம்ம ஹீரோ, அவன் கழுத்துல கத்தி வச்சுட்டு இருக்கிறான். அவன் புடிக்க போனவனே, அங்க இருந்துட்டு அவங்க சிஸ்டர் வந்துட்டு வர, அப்படியே வந்த உடனே, "இங்க பாரு உடன்பிறவாத சகோதர சகோதரிகளே, உன்னோட பிரதர் உயிரோட வேணும்னா என்னை இங்கேருந்து விட்டுடணும்." அப்படின்னு சொல்லும்போது, அவ கண்ண காட்டுறா, இவனும் கைய காட்டுறான். என்ன ஆகுதுன்னா, சத்துக்குன்னு ஒரு கத்தி எடுத்து விட்டுவா பாருங்களேன், அது நம்ம ஹீரோவையும் தொலைச்சிட்டு போயிட்டு அவன குத்தி தள்ளுது. ஏன்னா, என் மேல அவ அக்கறையே காட்ட மாட்டா. ஆனா என் கழுத்துல கத்திய வச்சு நீ என்ன கொல்லணும்னு வச்சு அவள மிரட்டுன பாத்தியா? நீலாம் லூசு பயடா அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, அந்த கத்திய வச்சு அழுத்துன்னு அழுத்துறா. உனக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நான் என்னோட எஜமானருக்கு என்னைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன். அப்படிங்களா? அப்படின்னு சொல்லி அந்த சொருகுன கத்திய புடுங்கி கரெக்ட்டா கண்ணுக்கு நேரா வச்சு சொருவிடலான்னு போகும்போது, சொல்றேன் அப்படிங்கிற மாரி அவன் சொல்ல ஆரம்பிச்சுறான்.
ஆரம்பிச்சிடுறான். யார் இந்த வேலையை பார்த்ததுன்னா இளவரசர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க. திடீர்னு அவங்க எதுக்கு ஆயுதம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆளுங்கள் வந்துட்டு எங்கள்கிட்ட ஆயுதம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம், ஓஹோ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி தட்டம் இருக்குது அப்படின்னு நல்லா அவளும் புரிஞ்சுக்கிறான். சரி சரி உன்னை கத்தியால் குத்திட்டேன். குத்திட்டியா? கொஞ்ச நேரம் தான் கொலை பண்ணியிருப்பேன். ஆமாடா கொலை பண்ணியிருப்பேன். அதுக்கு என்ன இப்போ? போயிட்டு மருத்துவரை பார்த்து உன் காயத்தை சரி பண்ணிக்க. என்னது? என்னம்மா நீ ஏதோ பஞ்சர் பண்ண மாதிரி சொல்லிட்டு போற? 10 இன்ச்சுக்கு உள்ள இறக்கி இருக்கிற கத்தியை அது என்ன பண்ண முடியும்? உன்னை தோலை தூக்கிட்டு போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண முடியும்? அதெல்லாம் பண்ண முடியாது. நீ ஏன் போய் பார்த்துக்க, தெளிவாக தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேற யாரையும் மீட் பண்ண போகிறாங்க. ஒரு சில பேர் இருக்காங்க, இது எல்லார் லைஃப்லையும் இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அவங்களுக்கு பாசத்தை காட்டினாலும் இந்த மாதிரி ரெக்கார்டாக தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரியும். ஆனால் அந்த இடத்துல வேணும்னே ஹர்ட் பண்ணுவாங்க. அதுக்காக பாசம்லாம் இல்லை, அது அப்படிதான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கூடவே அந்த அஃபேர் வச்சிருந்தாங்கல்ல, அந்த பொண்ணோட சேர்த்து தான் கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. சொல்லப்போனால் நம்ம ஹீரோயினுக்கு கசின் முறை தான் வேணும். அந்த பொண்ணு இப்படி இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கு. கோயிலில் போயிட்டு வேண்டிக்கிட்டு அந்த சீட் எழுதி கட்டுற மாதிரி கட்டுவாங்கல்ல, அதில் வந்துட்டு இவளுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளையே எழுத சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அந்த இடத்துல வந்துட்டு ரெட் மையாலேயே எழுதக்கூடாதான். அப்படி எழுதுனா அது கெட்ட சகுனமா. அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன எழுதி வைக்கிறானா, இவ சாகணும், இவ இடத்துல நான் இருக்கணும், இவளுக்கு பதிலாக நான் வந்துட்டு இளவரசர் குழந்தைக்கு அம்மா ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கிறா. இதெல்லாம் தெரியாத இவங்க 2 பேத்துக்குள்ள அப்படியே கூப்பிட்டு ரொமான்டிக் லுக் விட்டுட்டு லவ் விட்டுட்டு அந்த புள்ள வேண்டிக்கிட்டு இருக்குது பயத்தில். இதெல்லாம் இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே சரி நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க, நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியில் போக நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அங்கே உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. யார் நீங்கள், எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது, ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன உங்களுக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் தெரிய மாட்டேங்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா உங்கள் குழந்தை மேலே எல்லாம் பாசமாக இருக்காங்க, உங்கள் மேலே எல்லாம் பாசமாக இருக்காங்க அப்படின்ட்டு? உங்களுக்கு எதிராக தான் இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, தேவையில்லாமல் அபாட்டமாக இப்படி பழி சுமத்தாதீங்க. அப்படியா, நானா பழி சுமத்துறேன்? இப்போ உங்கள் கையில் வச்சு வேண்டிட்டு இருக்கீங்களா, அதில் உண்மையிலேயே என்ன எழுதியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட கொடுத்து படிக்க வைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தானே கண்ணு தெரியாமல் போச்சு. ஆமாம், எனக்கு ஏதோ ஒரு நோய் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் கண்ணு தெரியாமல் போச்சு. அது இன்னொருத்தங்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை நான் நம்பவே மாட்டேன். ஓகே, இதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, இது ஒரு டேப்லெட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த டேப்லெட்டை வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் இந்த டேப்லெட்டை போடுங்க. அந்த டேப்லெட்டை போட்டிங்கன்னா 3 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்ணு சரியாயிடும். அப்படி சரியாயிடுச்சுன்னா இது யாரால உருவாக்கப்பட்ட நோய் அப்படிங்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிவிட்டு, அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா பேரரசரால் உருவாக்கப்பட்ட ஒரு சீக்ரெட் குழுவோட தலைவி தான் நான், அதுக்கான ஜேடு இருந்தாங்க. அப்படி உங்களுக்கு எல்லாமே தெரிய வந்த பிறகு என்ன வந்து மீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லி நம்ம ஹீரோயினை ஒரு குழப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அதுதானே உண்மை, இது நல்ல விஷயம் தான் சொல்ல போனால். அதுக்கப்புறம் ஹீரோயினை அவங்க சொல்லிட்டு போன நினப்பாவே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு பணியாளர் இருக்கிற ஒரு பெண்ணை கூப்பிட்டு இதில் என்ன எழுதியிருக்கு அதை கொஞ்சம் படித்து சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுது. இது ரெட் கலர் இங்கால் எழுதியிருக்கு, இப்படி எழுதுனா அது அபசகனம், இதை யார் உங்களுக்கு இப்படி எழுதுறது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுது. ஆக மொத்தத்தில் இங்கே ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் புரிஞ்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த மாத்திரையை கொடுத்து இதை மருத்துவருக்கு கொடுத்து செக் பண்ண சொல்லி இதில் ஏதாவது விஷம் இருக்கா அப்படின்ட்டு அந்த மாத்திரையை வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்ருக்கான், அதுவும் தனியாளா. அங்கே இருந்து அவங்க சிஸ்டர் வந்தோடனே என்னென்னா, மருந்தெல்லாம் போட்டியா, உனக்கு மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்லையே இவ்வளோ அக்கறையாக இருக்கிற? அக்கறைலாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி இளவரசியை மீட் பண்ணேன், நடக்கிற விஷயங்கள் அவளுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேடை வேறு நான் அவகிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் போயிட்டு எங்கே ஆயுதங்கள் போகுது என்ன அப்படின்ட்டு நான் பார்க்க போகிறேன். சப்போஸ் நான் இல்லாத டைம்லையும் நீ இந்த நம்ம குரூப் எடுத்து நீ தான் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல, சரி அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது இருக்கட்டும், இப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, மருந்து போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போகிறா. உடனே நில்லு அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒரு 2 செகண்ட் ஒரு லுக் விட்டுப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. சரி பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவ கிளம்புறா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மெய்டு பொண்ணு அந்த மாத்திரையை செக் பண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறா. அந்த மாத்திரையில் வேறு எதுவுமே இல்லை, அதில் நல்ல மருந்து தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு இப்போ தான் ஒரு நம்பிக்கையே வருது. சரி இந்த மாத்திரையை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அந்த மாத்திரையை சாப்பிட்றா. அந்த மாத்திரையை சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நாள் ஆகுது, ஒரு 2 3 நாள் ஆகுது. 2 3 நாள் ஆனதுக்கப்புறம் அப்படியே அவளுக்கு கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் புரியுது நமக்கு கண்ணு தெரியாமல் போனது கூட இங்கே இருக்கிறவங்க யாரோ பண்ண சதி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சரி இது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கதா சொன்னாங்களே, அது உண்மையிலேயே நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நேராக இளவரசை தான் பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்க யார் கூட ஜாலியாக இருப்பாங்க, அவங்க கூட தான் ஜாலியாக இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நாள் அவளோட பிறந்த நாள் வரப்போகுது, அதுக்கப்புறம் சொத்துக்கள் எல்லாம் வரப்போகுது, அதுக்கப்புறம் அவளை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தூரத்துலேருந்து ஹீரோயின் பார்த்துக்கிட்டே தான் இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளோட மனசு அந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் கண்ணு தெரியல அப்படின்னு நினச்சி அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதே நேரத்தில் நமக்கு ஒரு உண்மையான காதல் இருக்குது, கண்ணு தெரியலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி தான் மனசை தளர விடாமல் இருந்திருப்பா.
தான். ஆனா நம்மள சுத்தி இப்படி ஒரு விஷயம் நடக்குதே அப்படின்னு தெரிஞ்சா அவளுக்கு என்ன ஆகும்? ஏன் இப்படி பண்ண? அது மட்டும் இல்லாம என்னோட இளவரசிக்கு கண்ணு தெரியாம போனதுக்கு நீ தானே காரணம் அப்படிங்கிற மாரி நம்ம இளவரசர் பையன் அந்த அஃபயர் வச்சிருந்த லேடி சாரி ஹீரோயினோட கசின் ஹீரோயினோட கசின் கிட்ட கேட்கும்போது, ஆமா அவள நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னால இருந்து நம்ம 2 பேரும் காதலிச்சோம். அவளோட சொத்து இதெல்லாம் பார்த்து நீ அவள விரும்ப ஆரம்பிச்ச. அதுக்கப்புறம் விரும்ப ஆரம்பிச்சேன்னு சொல்ல முடியாது. அவள கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டைமும் அவள உன் கூட பார்க்கும்போது எனக்கெல்லாம் எரிச்சலா இருக்கும். அதனால தான் அப்படி ஒரு விஷயம் பண்ணேன் அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, இத கேட்டுட்டு இருந்த ஹீரோயினுக்கெல்லாம் அப்படியே மனசு ஒரு மாரி உடைஞ்சிருது. அப்படியே அங்கேருந்து ஹீரோயினும் மனசு உடைஞ்சு போயிடுறா. ஆனா இளவரசர் பயபுள்ளைக்கு இங்க யாரோ வந்துட்டு போன மாரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறப்ப, அங்க ஒரு காவலாளி வந்துட்டு என்ன சொல்றான்னா, நம்ம ஆயுதம் பரிமாற்றம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதுல இருக்கிறவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேரரசர் சீக்ரெட் குழு தான் இந்த வேலைய பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு தெரிஞ்சோனே, அவன் முன்னேற்பாடா இனிமேல் யார் அந்த குழுல இருந்து வந்தாலும் அவங்கள சாகடிக்கிற மாரி அவன் ஒரு பிளான போட்டு வச்சிருக்கான் இளவரசரு. இளவரசருக்கு டவுட்டா இருக்கு. இளவரசி இங்க வந்துட்டு போலாம்டா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு போனாளா அப்படின்னு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் போயிட்டு அவங்க மெய்டு புள்ளைய கட்டி கதறி புடிச்சு அழுதுட்டு இருக்கா. எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு அப்படின்ட்டு. சரி என்னோட ஹேர் பின் எடுத்துக்கோ. நேரா போயிட்டு எங்க அப்பாவ பாரு. எங்க அப்பாவ பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லு. எனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லு. நான் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளான போடுறா. இத தெரிஞ்சுக்கிட்ட இளவரசர் அவர எப்படியாவது புடிக்கணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அந்த மார்க்கெட்குள்ள அந்த சிட்டிக்குள்ள போயிட்டு மறைமுகமா போயிட்டு இருக்கா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பயப்புல என்னன்னா, சிஸ்டர் இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த அப்படியே அங்க தனக்கு நினைவஞ்சலி செலுத்திக்கிட்டு, இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டே அந்த பாடிய தூக்கிட்டு வரான். அந்த பேர கேட்ட உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. இந்த பொண்ணு தானே நம்மள வந்து மீட் பண்ண சொன்னா. மீட் பண்ண சொன்னது மட்டும் இல்லாம, அவள வந்து பார்க்க சொன்னாலே, இப்ப நம்ம எப்படி அவள போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேற வழியே கிடையாது. நம்ம அப்பா கிட்ட தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாரி, அப்படியே யோசிச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போலாம் அப்படிங்கிற மாரி யாருக்கும் தெரியாம அப்படியே போய்க்கிட்டே இருக்கான். அப்படி போயிட்டு அவங்க அப்பாவ போய் மீட் பண்ண உடனே, அவரு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அங்க அவங்க அத்தைக்காரியும் கூட தான் இருக்காய்ங்க. அப்படியே ஷாக் ஆயிட்டு, "உனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சாம்மா? உனக்கு கண்ணு தெரிஞ்சுச்சாங்கும்போது, ஆமாப்பா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு" அப்படின்னு அந்த பொண்ணு அழுது அழுது சொல்லுது. நம்ம ஹீரோயின்னா ரொம்ப உடைஞ்சு போய் சொல்லிட்டு இருக்கா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு இளவரசரே, அதுக்கப்புறம் ஹீரோயினோட கசின் எல்லாமே வந்துடுறாங்க. வந்தத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு நிக்கிறப்ப, அவர் அப்படியே திமிரா தெனாவட்டா செம கோவத்துல பக்கத்துல வராரு. பக்கத்துல வந்தோனே அங்க வந்து நிக்கிறது இந்த கசின் புள்ள தான் வந்து நிக்குது. அந்த புள்ளைய பலார்ன்னு அரைஞ்சு, ஒருத்திய கரெக்ட்டா மெயின்டெயின் கூட பண்ண தெரியல. நீலாம் என்ன பார்த்துக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, இத பார்த்த உடனே அப்படியே ஹீரோயினுக்கு சரியான ஷாக் ஆகுது பாருங்களேன். ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, "உனக்கு ஹெல்ப் பண்ண மெய்டையும் நான் கூட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி அந்த இளவரசர் வந்துட்டு அந்த மெய்டு புள்ளையும் கூட்டு வர, "இளவரசி நீங்க இங்கேருந்து தப்பிச்சிருங்க. என்னோட உயிர் போனாலும் பரவால்ல" அப்படின்னு அந்த புள்ள சொல்லிட்டு இருக்குது. அப்படிலாம் நான் உன்ன விடமாட்டேன் விடமாட்டேங்கும்போது, சரி நம்மள வச்சு இளவரசிய மிரட்ட ஆரம்பிக்கிறாய்ங்க. நம்ம உயிர போக்கிப்போம் அப்படின்ட்டு, அதுவே கத்தியில பாஞ்சுக்குது. அப்படியே ஹீரோயின்லாம் ஒட்டஞ்சிடுறா. "என்னடா இது இப்படியெல்லாம் நடக்குதே? எதுக்கு இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்கிறப்ப, அங்க தான் ஒரு ட்விஸ்ட்ட வைக்கிறாய்ங்க. உடனே நம்ம கசின் புள்ள போயிட்டு, "இங்க பாரு நம்ம அப்பா என்ன அறைஞ்சிட்டாரு" அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போதே ஹீரோயின் ஷாக்கா பார்க்குறா. எனக்கே இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் வந்துருச்சு. ஒரு வேள மாறு வேஷம் போட்டுருக்காய்ங்களா? இல்ல உண்மையிலேயே ஹீரோயினோட அப்பா வந்துட்டு கொஞ்சம் ராங்கான பெர்சனா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும். இப்படி இங்க ஒரு ட்விஸ்ட்ட வைக்க ஹீரோயினுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்த எனக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல. ட்விஸ்ட்டுங்கிற பேர்ல என்னென்னமோ வைக்கிறாய்ங்க. உண்மையிலேயே தாங்க முடியல. கொஞ்சம் ஓவரா தான் போறாய்ங்களே சைனீஸ் ட்ராமாவுல. இப்படியே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அவளால எதுவும் பண்ண முடியாதுங்கும்போது, போயிட்டு கட்டி போட்டு வச்சுடுறாய்ங்க. கட்டி போட்டு வச்சு சவுக்காலியா அடிச்சிட்டு இருக்குது இந்த கசின் புள்ள. அடிச்சிட்டு இருக்கும்போது, "பாத்தியா உன்னோட நிலைமை அப்படிங்கிறது இதுதான். என் நிலைமைக்கு நீ எப்பவுமே தடையா இருந்துட்டு இருந்திருக்க. இப்போ எதுவுமே பிரச்சனை இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஒண்ணும் புரியல. என்னோட சொத்துக்கள் எல்லாம் பேரரசர்ட்ட போயிட்டு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். அப்போ நான் இறந்துட்டேன் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா, அது எப்படி அனாத ஆசிரமங்களுக்கும், கோயில்களுக்கும் அந்த சொத்துக்கள் போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதாங்கும்போது, இளவரசர் கொஞ்சம் சுதாரிச்சு, "இங்க பாரு நான் உன்ன கஷ்டப்படுத்தணும்னு தான் நினைக்கல. என்னோட தேவைகள் இதுதான். ஆனா உன் மேல உண்மையான காதல் இருக்கான்னு தெரிஞ்சா கொஞ்சம் இருக்கு. அதுவும் நம்ம குழந்தை வேற வயித்துல வளருதா. அதனால உனக்கு உயிரோட இருக்க ஒரு சான்ஸ் தரேன். நான் சொல்ற மாரி நீ பேரரசருக்கு கடிதமும், உன்னோட சொத்துக்கள பத்தின விவரங்களையும் எழுதி குடு" அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, "ஓஹோ! இதெல்லாம் உனக்கு நான் பண்ணணுமாங்கும்போது, உனக்காக தான்மா பெரிய கோபுரமே கட்டிட்டு இருக்கேன். உன்னோட பிறந்தநாள் வேற வரப்போகுது. எல்லாரும் முன்னாடியும் உன்ன நான் அந்த அளவுக்கு கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அப்புறம் எதுக்கு இங்க புடிச்சு கட்டி போட்டு வச்சு என்ன சவுக்கால அடிச்சிட்டு இருக்க? அதுவும் இவ முன்னாடி" அப்படின்னு கேட்கிறப்ப, "நீ அத மட்டும் எழுதி குடுத்துரும்மா. வேற எதுவும் தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அத எழுதி குடுக்கறதுக்காக அவ கையில பேனாவ குடுத்து எழுத குடுக்க சொல்லும்போது, அவ கட்டுப்பாயிட்டு நேரா இளவரசர குத்தலான்னு வரும்போது, அவன் டென்ஷன் ஆயிட்டு வயித்துலயே எட்டி மிதிச்சிடுறான். வயித்துல எட்டி மிதிச்சோனே, வயித்துல இருந்த குழந்தையும் கலைஞ்சிடுது. அவ டென்ஷனா ஆயிடுறா. நான் நினைச்சேன் நீ இதுதான் பண்ணுவ அப்படின்னு நான் நினைச்சேன். உன்ன மாரி காதலும் இல்லாம, வெறும் ஒரு சொத்துக்காக இந்த விஷயம் நடந்து, அதுல நமக்கு ஒரு குழந்தை அப்படின்னு நான் யோசிக்கும் போதே, அத உன் கையாலேயே அழிச்சிட்டல்ல. இதுதான்டா உன்னோட உண்மையான முகம். எவ்ளோ பாடுபட்டாலும், எவ்ளோ கஷ்டப்பட்டாலும், நான் எழுதி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவ அங்க அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அவ மயக்கம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. என்னன்னா, "நான் உயிரோட இருந்தா மட்டும் தான் இந்த சொத்துக்கள் உங்க கைக்கு கிடைக்கும். நான் எழுதி குடுத்துட்டா மட்டும் தான் அது மாறும். நான் எழுதி குடுக்காம இறந்துட்டா அது எங்க போகும்னு உங்களுக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாள்ல. அதனால அவன் கொஞ்சம் பயந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்து, அடுத்த நாள் வந்துட்டு அவளுக்கு பிறந்த நாள் போல. அதுக்காக அவன் மேக்கப் போட்டு ரெடி ஆகுற மாரி சொல்லியிருப்பான் போல. அப்படி ரெடி ஆயிட்டு இருக்கும்போது, அந்த கசின் புள்ள வந்து பலாரு பலாருன்னு அலையுறா. "உன்னோட ஆசைகளும் போச்சு. உன்னோட காதலும் இல்லன்னு போயிடுச்சு. இப்போ உன்னோட சொத்துக்களும் எங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நாங்க சந்தோஷமா இருக்க போறோம். அப்படி இருந்தும் நீ எதுக்கு இப்படி ரெடி
ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவள் பலாறு பலாருன்னு அறைய அறைய அப்படியே ஹீரோயின் அப்படியே வெறுத்து போயிட்டு வாயிலேருந்து ரத்தம்லாம் வருது. அந்த நிலைமைக்கு வந்து உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவள் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறா. பார்ட்டி மீன்ஸு அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி புரிய வைக்கலாம் இவங்க பண்ணுற கொடுமை அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. தான் வெறுமன ஒரு சிஸ்டரை இப்படி ஒரு உயிரே இல்லாத ஒரு உடம்பை பார்க்கும்போது அவனால் முடியல. அதனால என்ன முடிவு பண்ணுறான்னா அவளுக்காக இந்த பிளாக் மேஜிக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அவளோட ஆத்மாவை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்தில் இங்கே ஹீரோயின் வந்துட்டு அங்கே விருந்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இவங்க பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கத்தி கதறா. அப்போது அவளோட கசின் அசால்ட்டாக வந்துட்டு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ, இது நாங்களே ரெடி பண்ண பார்ட்டி. அப்போது எங்களுக்கு சாதகமான ஆட்களை தானே நாங்கள் இங்கே கூட்டிருப்போம். இது தெரியாமல் வந்து கத்துன்னு கத்தி உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா பர்த்டேவை முடிச்சமா எழுதி கொடுத்தமா போயிட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டு இருந்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த வேலைலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு இங்கே அப்படி மிரட்டிட்டு இருக்க. அங்கே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தன்னோட ரத்தத்தை ஒரு வாலில் தடவி அதில் ஏதோ பிளாக் மேஜிக்கை உண்டாக்கி அங்கே இருக்கிற ஆத்மாக்கள்லாம் வர வச்சு அதை எப்படியாவது அதில் தன்னோட சிஸ்டரோட ஆன்மாவை கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பேப்பர்லாம் பறந்து வரும்போது அதில் ஒவ்வொரு ஆன்மாவாக செக் பண்ணி பார்த்து குத்தி கிழிச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட நேரத்தில் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குதா, என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இறந்துட்ட மாதிரியே ஃபஸ்ட்டு காட்டிட்டாங்க. ஆனால் அவளோட ஆத்மா வந்துட்டு நேராக இப்போது அந்த ஹீரோவோட சிஸ்டர் பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி தான் நினைக்கிறீங்க, நான் அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுவோம். பவானியா சிஸ்டர் நீங்கள் மனிதர்களை பற்றி நான் சொன்ன ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்ட்டை நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, செம்ம ஹீரோயின் ஹேர் பண்ணி இறக்குனது அப்படிங்கிற மாதிரி உங்கள் கமெண்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. அதுக்கே நான் டீகோடிங் தனியாக பண்ணும் போல. அதுக்கப்புறம் கில்லர் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ரூபினி சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லட்சுமி ராதிகா சிஸ்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஜிலேபி நம்ம உச்சிக்கிட்டு அப்படின்ட்டு ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு புரியலனாலும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பர்பிள் ஹார்ட் கிரீன் கார்டு போட்டிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பூமி விலாக் சிஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். சுந்தர்ராம் ப்ரோ எங்களால் ட்ராமா நேம் சொல்ல முடியாது, காப்பிரைட் இஷ்யூ ஆகுது. கில்லர் ப்ரோ நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. நானே அது ஒரு சாங் லைனில் தான் ப்ரோ எடுத்தேன் என்னோட சேனலுக்கு நேம். அதெல்லாம் நோ ப்ராப்ளம், நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நியூ ட்ராமாவை பற்றின கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா, இல்லை ரீசெண்டாக யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறோமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள்.